வணக்கம். நான் உங்கள் முத்து. நீங்கள் கொடுக்கும் ஆதரவு அளப்பரியது. இன்னொன்று சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 200 250 பேர் தேவை. பார்க்குறவங்க எல்லோருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. அதை திருத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணுன்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இது பின்னாடி இருக்கிறது தெரியுங்களா? இது ஹோட்டலு. இது ஒரு 6-7 மாடி ஹோட்டல் இருக்கும். அதுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்டு. சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்து. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ப்ரெஷரு, டென்ஷனு, சுகர் இருந்தால் எல்லாமே குறைஞ்சிருங்க. அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகும். வெளியில் அங்கே நான் இருக்கிறது துபாயில் இருக்கேன். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே வந்திருக்கேன். நல்ல காற்று அடிக்குது. அது இல்லாமல் ஒரு பார்க்குறதுக்கு இந்த ஏரியா அவ்வளோ இதாக இருக்குது. மெயின் ரிலீஃபாகவும் இந்த ஏரியாவுக்கு வாங்க. செம்ம இதாக இருக்குது இந்த ஏரியா. ஒரு சூடு இல்லாமல் இந்த டைமில் பயங்கர சூடு. இந்த டைமில் இங்கே இந்த இடத்துல அவ்வளோ சூடு இல்லை. நல்லா காற்றும் அடிக்குது, சூடும் இல்லை. பார்த்துக்கோங்க, செம்ம இடங்க இது. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டைமை செலவு பண்ணுங்கள். இது பயங்கர ஒரு ரிலாக்ஸ் ஆகி மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சுனாவே மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பராகிடும். அதனால் வாங்க, பேரல் இஸ்லாண்ட் வாங்க கண்டிப்பாக. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்து. டிரைவர் வேலைக்கு வர்றவங்க, கத்தாருக்கு டிரைவர் வேலைக்கு வந்தவங்க, புதுசாக வரப்போகிறவங்க, இவங்கெல்லாம் இங்கே லைசன்ஸ் எடுத்த பிற்பாடு மிக கவனமாக ஓட்டுங்க. 80 போட்டிருந்தா 75 போங்க. 100 போட்டிருந்தா ஸ்பீடு ஒரு 90-95 போங்க. ஏன்னா எங்கேயும் கேமரா இல்லைன்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடுறீங்க. அது எப்படின்னா, ஃபாஸ்ட்டாக போனோன்னா டெம்பரவரி கேமரா இங்கே நிறையா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளு ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு டெம்பரவரி கேமரா வச்சு பயங்கரமாக காசு ஃபைன் அடிச்சிருக்கு. அதனால் உஷாராக ஓட்டுங்க வண்டிகளை. டெம்பரவரி கேமரா, ஏன்னா இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே கவர்மெண்ட்டுக்கு காசை கொடுத்துட்டு போகிறதுக்காண்டி வரல. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க வண்டிகளை. ஒரு பையனை நான் சந்தித்தேன். அந்த பையன் சொல்கிறாப்புல லக்ஸஸ் ஓட்டுறாப்புல. அந்த பையனுக்கு சம்பளமும் கம்மி தான். எப்படியும் என்ன சொல்கிறது, அந்த பையனுக்கு 1200 தான் சம்பளமே, மொத்த சம்பளமே. டிரைவர் வேலைக்கு வந்திருக்காப்புல. என்னையா ஃபைன் வந்துருச்சுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், அண்ணே லக்ஸஸ் வண்டிண்ணே, இதை மெதுவாக ஓட்ட முடியலண்ணே, லக்ஸஸ் ஓட்டுறதே ஒரு பயங்கர ஹெத்துண்ணே அப்படின்றான் அந்த பையன். ஹெத்தை பார்க்க வந்தியா நீ? ஹெத்தை காட்டுறது போய் ஊரில் காட்டியா? இங்கே காட்டி என்ன பண்ண போகிற? எவனுக்கா தெரியும் நீ ஹெத்தை காட்டுறது அப்படிங்கிறன்னு சொல்கிறேன். இல்லைண்ணே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணே, லக்ஸஸ் ஓட்டி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அதுக்கு மேலே அந்த பையன்கிட்ட பேசி எப்படி புரிய வைக்க முடியும்னு சொல்லுங்கள். அவன் வாங்குறதே 1200 சம்பளம். அதில் 300 400 பிடிச்சிட்றாங்கன்னா அப்புறம் என்ன கிடைக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 7000 8000 தான் கிடைக்கும். அதை அனுப்பிச்சு அவன் எதுக்கு வெளிநாட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. சொன்னாலும் அந்த பையனுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் டிரைவிங்க்கு வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டிகளை கையாளுங்க. இங்கே ஃபைன் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தலையில் தான், டிரைவர் தலையில் சம்பளத்துலேருந்து பிடிச்சிருவாங்க. அதனால் ஏற்கனவே இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வரப்போகிற ஆளுகளாக இருந்தாலும் சரி, மிக கவனமாக ஓட்டுங்க. டெம்பரவரி கேமரா அங்கங்கே அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களே, அதுலேருந்து விழிச்சுக்குங்க. இது பழைய
பழைய இதில் வந்து க கத்தார் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமு 2 கட்டிலு போட்டா ஒரு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ, அதேமாரி ரூமா தான் அதில தங்கியிருந்திருக்காங்க. இப்போ நாளடைவுகள்ல வந்து பணம் அதிகமாயிருச்சு. பெரும் பில்டிங்கு பெரிய இதில இது பண்ணிட்டாங்க. பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் முகமது இன்னும் பழைய ஏரியாக்கள்ல இன்னும் இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த அஜ்னபின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் தங்கியிருக்காங்க சில இடத்துல. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த அந்த வீடெல்லாம் வந்து அரபிக்காரங்க தங்கியிருந்த வீடு தான். அந்த காலங்கள்ல இங்கே என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, மீன புடிச்சு தான் சுட்டு சாப்பிட்றது. குப்பூஸை வச்சு மீனை சுட்டு சாப்பிட்றது. அப்போ வறுமையாக தான் இருந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டைமில். இந்தியாவுக்கு போய் இங்கே இவங்களுக்கு என்ன வச்சுருக்காங்களோ இவங்க பொருளை கொடுத்துட்டு இந்தியாவிலேருந்து இப்போ வணிகம் பொருள் வாங்கிட்டு வந்து இவங்க வணிகம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நாளடைவில் வந்து இங்கேருந்து வந்து திருப்பூர், பெங்களூரு இங்கிட்டு உள்ளவங்களெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி அப்போவே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே. இப்போ அவங்களாம் சிட்டிசன் இங்கே. அவங்களெல்லாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து அப்போ அந்த அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 25, 30 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க இங்கே. அந்த டைமில் வறுமையாக தானே இருந்திருக்கு. இப்போ வந்து நம்பர் 1 பணக்கார நாடு வந்து கத்தார். இங்கே இல்லாத இதே இல்லை. இங்கே அதிகமாக வந்து இப்போ பெட்ரோலு, கேஸு 2 இது. அதனால் கேஸை வந்து கம்மியாக எடுத்துகிட்டு பெட்ரோலை கம்மியாக எடுத்துகிட்டு கேஸ் அதிகமாக இங்கே கிடைக்கிதுங்கிறதுனால கேஸ் அதிகமாக எடுத்து தின்னிகிட்ருக்காங்க. அதோடவும் இங்கே வந்து கத்தாரை பொறுத்த வரைக்கும் தனிநபர் வருமானங்கிறது வந்து கூட. இங்கே வந்து ஒரு 95% வந்து எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 5% போகாமல் இருந்தால் தான் 95% கம்பல்சரி எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க. பார்த்துக்குங்க. யாரும் வேலைக்கு போகாத ஆட்களே கிடையாது. தனிநபர் வருமானம் வந்து கத்தாரை பொறுத்த வரைக்கும் கூட. எல்லா நாடுகளையும் விட தனிநபர் வருமானம் கத்தாரை பொறுத்த வரைக்கும் கூடங்க. இன்னும் மேலும் தகவல் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம், நான் உங்கள் முத்து. இது வந்து பேரல் ஐஸ்லாண்டுங்க. இது வந்து பேரல் ஐஸ்லாண்டுங்கிறது வந்து கத்தாரில் இது ஃபுல்லாகவே வந்து இந்த பேல் கத்தாருங்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து கடலுக்குள்ளே தான். கடலை தூத்து தான் வந்து இந்த பேல் கத்தாரை வந்து உருவாக்கியிருக்காங்க. கடல் தண்ணியை அப்படியே உலர்க்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கடல் தண்ணியை கொண்டாந்துருக்காங்க. அலை இல்லாத கடலுங்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி ஒரு பண ஹைட்டுக்கு வந்து அலை வந்துச்சுன்னா இதை கொண்டாட முடியுமான்னா கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது தான். ஆமாம், அலை இல்லைங்கிறதுனால வந்து இவங்க பாருங்கள், உள்ளே இருக்க தண்ணியை கொண்டாந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த பேல் கத்தார் வந்து மேலே ஹெலிகாப்டர் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து கடல் உள்ளே இருக்குது. கடலை தூத்து தான் வந்து இந்த பேல் கத்தாரை கட்டியிருக்காங்க. இன்னும் தகவல் நிறையா இருக்குது. தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.